திமுக அணியில நிறைய சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அதாவது மற்ற கட்சியில இருந்தும் சரி, அணிகள்ல இருந்தும் சரி, நிறைய அது பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பலப்பெறுதா வளருதா வீங்குதான்னு தான் இப்போ உங்களுக்கு சந்தேகம். வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வளர்ச்சி என்பது ஆரோக்கியத்தின் குறியீடு, வீக்கம் என்பது நோய். எல்லாரும் ஒரு கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சி பலம் பெறும் என்று நினைப்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை. இதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் எப்படி திமுகவில் சேர முடியும்? அது இயற்கைக்கு விரோதமானது. புதியதாக சேர்பவர்களால் எந்த அளவுக்கு திமுகவுக்கு லாபம் என்பது நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2, புதியதாக திமுகவில் சேர்பவர்களால் திமுகவுக்குள்ளேயே காலகாலமாக இருப்பவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், அவர்கள் கோபப்படுகிறார்கள், ஆத்திரமடைகிறார்கள், டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவர்கள் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். அது எப்படி எல்லாரையும் நீங்க திமுகவில் சேர்த்துப்பீங்க? அது இயற்கைக்கு விரோதமானது. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் திமுகவில் சேர்ந்தா திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலி பிரியம், அது உள்ள ஒரு பவர் இருக்கு பாத்தீங்களா, அது டிஸ்டர்ப் ஆயிடும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், தஞ்சாவூர்ல போய் ஒரு சேர்றாரு. தஞ்சை திமுகவில் ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது, எல்லா மாவட்டத்திலும் இருக்க மாதிரி. ஆனா அந்த கோஷ்டிகள்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீ சீட்டு கொடுத்தீங்கன்னா மற்றவங்கலாம் ஒரு மாதிரி முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சமாதானப்பட்டு எலெக்ஷன் வேலை செஞ்சிருவான். ஆனா நீங்க நேற்று வரைக்கும் அண்ணா திமுகவில் இருந்த ஒருத்தரை கூட்டு வந்து, பல வருடம் அண்ணா திமுகவில் இருந்து மந்திரியா இருந்தவரை கூட்டு வந்து, பவர்ஃபுல் மந்திரி, உங்களால் ஊழல் வழக்கு தொடுக்கப்பட்டவர், உங்களால் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, டிவிஎஸ்சி வழக்குகளை எதிர்கொண்டிருப்பவர், அவர் மீது அந்த வழக்குகளின் அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது, இடி கேசஸ் எல்லாம் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அவரை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க திமுகக்குள்ள சேர்க்குறீங்க. அவர் தஞ்சை மாவட்டக்காரர். தஞ்சாவூர் திமுகக்குள்ள எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று பேசுவது அறிவிலித்தனம். அந்த ஃபேக்டை வந்து மீடியா கடந்து போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் நடக்குது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், கண்டிப்பா பண்ணும். ஒரு ஊர்னா பரவாயில்ல, பல ஊர்ல நீங்க இதை பண்றீங்க. ஆகவே இந்த புதியதாக திமுகவில் போய் சேர்றாங்க, எல்லாரும் திமுகவில் சேர்றாங்க, எல்லாரும் திமுகவில் சேர்றாங்க, எல்லாரும் திமுகவில் சேர்றாங்கன்னா அது திமுகவுக்கு ஆபத்து. காலகாலமாக திமுகவுள்ள இருக்கவன் கண்டிப்பா சஞ்சலப்படுவான், கோபப்படுவான், ஆத்திரம் அடைவான், ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதுறாங்க. வாக்குகள் பெருசா வராது, வாக்குகள்லையுமே வந்து சிக்கலை உண்டாக்காது.